தினம் தினமும் நினப்பு வளர்க்கிறதே என்ன தொலைக்கிறதே கணங்கணமோ என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலியே வெளியே வரவும் வழியில்ல உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல வெளியே வரவும் வழியில்ல உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல. டேய் என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப இதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? வேலை பார்க்கும் போது டிஸ்டர்ப் பண்றது தப்பு தான். ஆனா ஒழுங்கா வேலை பார்க்காத போது அதை அலர்ட் பண்றது தப்பு இல்ல. என்னடா சொல்ற? நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கன்னு அங்க பாரு. புடவையில தப்பா டிசைன் போட்டுட்டு இருக்க. மாப்ள, இந்த டிசைன்ல போய் இந்த நூலை போட்டு வச்சிருக்கே, இது எப்படி செட் ஆகும்? டேய் மறந்து போய் தப்பா போட்டேன் கோட்டி. போ நீ போய் இதுக்கான நூல் எடுத்துட்டு வா போ. அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன பகலே கனவு கண்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ என்ன யோசிச்சுட்டு இருந்தங்கிறத நான் சொல்லவா? என்னடா யோசிச்சேன்? நீ அந்த ஆனந்தி மேடம் பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்த. டேய் மாப்ள மறைக்காம உண்மையை சொல்லு. நீ ஆனந்தி மேடம் பத்தி யோசிச்சியா இல்லையா? இல்லையே. இல்லன்னா சட்டுன்னு இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? மைண்ட்ல இவன் கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இல்லன்னு சொல்ற. மாப்ள என்கிட்ட தானே சொல்ற, உண்மையை சொல்லு. அவங்கள பத்தி தானே நீ நினைச்சிட்டு இருந்த? ஆமாண்டா, ஆனந்தி பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன மாப்ள, லவ்வா? டேய் நீ வேற சும்மாறா, காதல் அது இதுன்னு குழப்பி விட்டுறாத. டேய் நான் ஏன்டா குழப்புறேன்? கன்ஃபார்மா சொல்றேன், இது லவ்வே தான். டேய் இல்லனா ஸ்கூல் படிக்கிறப்போ என்னவோ சொல்லுவாங்களே, ஐயோ இந்த இன்ஃபாக்சுவேஷன். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஈர்ப்பா என்னவான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. மாப்ள, வாழ்க்கையில சில விஷயங்கள் புரியலனா நாம யோசிக்கிறத விட அத கடவுள்கிட்டயும் விதி கிட்டயும் அப்படியே விட்டுறணும். டேய் என்னடா திடீர்னு விதி கடவுள்னு என்னவோ பேசிக்கிட்டு இருக்க? மாப்ள, நீ அவங்க மேல வச்சிருக்கிறது காதலா இல்லையாங்கிறத ஏதாவது ஒண்ணு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா என்னடா பண்றது? இரு யோசிக்கிறேன். மாப்ள, இந்த ரேடியோல இப்போ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கா? ஆமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பாட்டு முடிய போகுது. இப்ப உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லு. டேய் இந்த முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது அதானே? அந்த சாங் தான் ரொம்ப பிடிக்கும்டா. மாப்ள சூப்பர் பாட்டு மாப்ள. சரி ஒண்ணு பண்ணுவோம். இப்ப இந்த ரேடியோல இந்த பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்து உனக்கு பிடிச்ச முதலில் பார்த்தேன் காதல் வந்தது பாட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், உன் மனசுல இருக்கிறது காதல் தான். நீ ஆனந்திய காதலிக்கிறன்னு அர்த்தம். நீ காதல் கடல்ல தொபகடின்னு விழுந்துட்டேங்கிறத நீ ஒத்துக்கணும். இததான் நான் கடவுள்கிட்டையும் விதி கிட்டையும் விடலான்னு சொன்ன மேட்ரு. என்ன சொல்ற? சரி அப்படி சொல்லு. இந்த பாட்டு முடியட்டும். அடுத்ததா
அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருநெல்வேலியிலிருந்து அருணா மற்றும் கணேஷ். முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே, என்னை மறந்து எந்தன் நிழல் போகுதே, என்னில் இன்று நானே இல்லை, காதல் போல ஏதும் இல்லை, என்னில் இன்று நானே இல்லை, காதல் போல ஏதும் இல்லை, எங்கே எந்த இதயம் அன்பே வந்து சேர்ந்ததா. முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே. ஏங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டாங்க. டேய் டேய் கோட்டி, எப்படிடா இது? எல்லாம் அப்படிதான். கடவுள்கிட்டயும் விதி கிட்டையும் விட்டுடுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ நினைச்ச மாதிரியே பாட்டு வந்துச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? நீ காதல்ல விழுந்துட்டேன்னு அர்த்தம். மாப்ள, உன் மனசுல இருக்கிறது காதல் தான் அர்த்தம். ஆனந்திய நீ காதலிக்கிறன்னு அர்த்தம். நொடிக்கொரு தருணை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடன் சிலிர்க்க வைத்தாய், முதல் பார்வை நெஞ்சில் என்றும் உயிர் வாழுமே. என்னடா சொல்ற? அடுத்து இந்த பாட்டு தான் வரணும்னு நீ ஆசைப்பட்டியா இல்லையா? ஆசைப்பட்டேன்டா. அதே மாதிரி பாட்டு வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அப்புறம் என்ன? மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு போயிட்டே இரு மாப்ள. காதல்ல விழுந்த மாப்பிளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கைய கொடு மாப்ள. சூப்பர். மாப்ள, நீ மறுபடியும் ஆனந்தி மேடம் நினைச்சு நல்ல கனவு காண ஆரம்பிச்சு. நான் போய் நம்ம டெலிவரி எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாய் பாய். உன்னை கண்ட நிமிஷத்தில் உறைந்து நின்றேன், மறுபடி ஒரு முறை பிறந்து வந்தேன். உன்னை கண்ட நிமிஷத்தில் உறைந்து நின்றேன், மறுபடி ஒரு